இன்னைக்கு நம்ம பாலிட்டியில ரொம்ப முக்கியமான டாபிக்கான அரசியல் அமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் முகவுரை, 2 டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ பாலிட்டியோடைய ஸ்டார்டிங் தொடக்கமே வந்து இந்த 2 டாபிக் தான். ஓகேங்களா? இப்போ இந்த 2 டாபிக்ல இருந்து நமக்கு ஃபேக்சுவல் பாயிண்டா அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? கான்செப்ஷனா கொஸ்டின் வந்தாலும் அதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபேக்சுவலாக தான் வந்திருக்கு. வாட் இஸ் வாட் அந்த மாதிரி தான் வந்திருக்குது. அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்லையும் டேட்டாஸ், அந்த இயரு, என்ன நம்பரு, டேட்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த 2 டாபிக்ல இருந்து வந்திருக்குது. சரிங்களா? இப்போ பாலிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம இந்தியன் பாலிட்டினா என்ன, அது நீங்க எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய எத்தனையோ சப்ஜெக்ட், சோசியல் சயின்ஸ் 4 சப்ஜெக்ட் இருக்கு, சயின்ஸ்ல ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்குது, தமிழ் வேற நிறைய சப்ஜெக்ட் இருந்தாலும் இருக்கிறதுலேயே ஈஸியான சப்ஜெக்ட்னா அது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது பாலிட்டி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மற்ற சப்ஜெக்டையோ மற்ற விஷயத்தையோ நம்ம வாழ்வியலோட கொஞ்சம் தான் தொடர்படுத்த முடியும். ஆனா இதை நிறைய விஷயத்தோட தொடர்படுத்தலாம். அன்றாட நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம பாக்குறோம். இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரிய ஏதாவது ஒரு உலோகம், ஏதாவது ஒரு விஷயம் பேஸ்ட்ல இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா அது சின்ன பார்ட். ஓகேங்களா? ஆனா இது நமக்கு படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம எப்பவுமே, அதாவது நம்மளுடைய மனித இனத்துக்கே ஒரு பழக்கம் என்னன்னா காசிப் பேசுவோம். காசிப்னா என்னன்னா புரளி பேசுவோம். புரளி பேசிட்டே இருப்போம், அடுத்தவங்களை பத்தி பேசுவோம். அந்த அரசியல் இப்படி பண்ணா மீம்ஸ் போடுறோம். ஏன் வந்து ரொம்ப மீம்ஸ் போட்டு கிடைக்கிறோம்னா நம்ம அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி பழக்கமாயிட்டோம். ஓகேங்களா? அப்போ அடுத்தவங்களுடைய அந்த அரசியல், அவங்களுடைய கேலி கலாட்டா, கிண்டல் நக்கல் எல்லாத்தையும் பத்தி படிக்கிறதுனால நம்ம பாலிட்டி ஈஸியா படிச்சுக்கலாம். அதே மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸை கவனிச்ச வரைக்கும் கேர்ள்ஸை விட பாய்ஸுக்கு வந்து நல்ல பாலிட்டி வரும். அதாவது பாலிட்டி சப்ஜெக்ட் படிக்கிறதுல ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறது யாரா இருப்பாங்கன்னா, ஒரு 30 கேர்ள்ஸ் இருக்காங்க, ஒரு 30 பாய்ஸ் இருக்காங்கன்னா பாய்ஸ் கிட்ட தான் அதிகமா ஆர்வமும், அதிகமா கொஸ்டின்ஸும், அதிகமா டவுட்ஸும் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா பாய்ஸ் அந்த அரசியல் வந்து அதிகமா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. யூடியூப் அது சொல்லிட்டு ஜென்ரலாவே கேர்ள்ஸை விட பாய்ஸுக்கு வந்து இந்த அரசியல் ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும். அதனாலேயே ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாலிட்டி ஈஸியா பிடிக்கும். எல்லா கேர்ள்ஸும் ஒரு சில பேர் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சா எத்தனை கட்சி இருக்குது, தலைவர் எவன் இருக்கிறாங்க, அவங்கள என்ன பண்றாங்க, அவங்க வந்து அரசியல் கட்சி இருந்து ஒரு கட்சி தாயிருக்காங்களா, எல்லா விஷயத்தையும் படிக்கும் போது அவங்க இதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு அந்த பாலிட்டியும் படிக்கும் போது அதை அனுபவிச்சு படிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நிறைய கதைகளை சொல்லி படிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம நடத்த போற பாலிட்டி கிளாஸ் எல்லாமே ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய கட்சிகளோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம படிச்சா ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம டாபிக்கும் கொண்டு போகலாம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனா என்னன்னு சொல்லிடுறேன். இந்தியாவுடைய மொத்த லா புக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாடு இப்படிதான் இருக்கணும், ஒரு நாட்டின் தலைவர்கள், நாட்டு மக்களை ஆள்பவர்கள் இப்படிதான் ஆளணும், மக்கள் நாட்டுக்காக என்ன கடமை செய்யணும், ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ன உரிமை கொடுக்குது, ஓகேங்களா, நாட்டை ஆளுபவனுக்கு என்ன தகுதி, கிராமத்தை ஆளுபவனுக்கு என்ன தகுதி, எப்படி எலெக்ஷன் நடத்தணும், அப்புறம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிகாரிகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு புக்கு தான் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அப்ப எல்லா நாட்டிலையும் கான்ஸ்டியூஷன் இருக்குதா அப்படின்னா இருக்குது. ஓகே, எல்லா நாட்டுகளையும் கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விதமா இருக்குது, அவ்வளவுதான். இப்போ ஒரு சில நாடுகள் எடுத்தீங்கன்னா 2 வகையா பிரிப்பாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனே நம்ம என்ன செய்யலாம்னா 2ஆ பிரிக்கலாம். என்ன சொல்லுவாங்க? எழுதி வைக்கப்பட்ட அரசியலமைப்பு, இன்னொன்னு எழுதப்படாத அரசியலமைப்பு. எழுதப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிட்டன் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் எழுதி வைக்கப்பட்டது எழுதப்படாது அப்படின்னா, எழுதி வைக்கப்பட்டதுன்னா ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்படிதான் ரோல் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி வைக்கப்படாதுன்னா அப்பப்போ எழுதிக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதா, அதுக்கு ஒரு புதுசா சட்டம் போடுவாங்க, அதை சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி அப்பப்போ எழுதிக்கிட்டே வைக்கிறதுக்கு பேர் தான் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏதாவது உதாரணம் இருக்கா சார்? இப்போ இந்தியா, USA இந்த மாதிரி நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுதி வைக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே எழுதி வைக்கப்படாத கான்ஸ்டியூஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் UK சொல்லலாம். அங்க வந்து பார்லிமெண்ட் என்ன லா போடுதோ அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்கும். திடீர் ஒரு சட்டம் போடுவாங்க, அடுத்த வருஷம் ஒரு கட்சி மாறினா இன்னொரு சட்டம் போடுவாங்க. இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கும். சட்டம் போட அது எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான். ஓகேங்களா? அப்போ அதுக்கு பேர் தான் எழுதப்படாத, அன்ரிட்டன். அதோடைய மீனிங் வந்து வேற மாதிரி புரிஞ்சு, எழுதுனா அதை எழுதி வைக்கல அப்படிங்கிற மாதிரி மீனிங் புரிஞ்சு கூடாது. அப்பப்போ சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது ஒரேடியா சேர்த்து வச்சிருக்காங்க. அதுல சின்ன சின்ன மாற்றத்தை மட்டும் நம்ம ஏற்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? புரியுதா? அப்போ எழுதி வைக்கப்பட்ட அரசியலமைப்பு, எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம 2 விதமா சொல்றோம். சரி, நம்ம எதை எடுத்துக்கிட்டோம்? எழுதி வைக்கப்பட்ட அரசியலமைப்பு. சரி,
இப்ப அரசியலமைப்பு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முடிவெடுத்து உடனே கொண்டு வர முடியுமானா அப்படிதான் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு, இந்தியா வந்து 300 வருடங்களாக பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த நாடு. அப்ப அந்த நாட்டுல உடனே அரசியலமைப்பு வருமானம் வரல. அப்ப அதுக்குரிய டிமாண்ட் எப்போ உருவானது? அரசியலமைப்பு இந்தியாவுக்கு வேணும் அப்படிங்கிற டிமாண்ட் எப்போ உருவானது? அது அப்படியே படிப்படியா பிரிட்டிஷ்காரர் அதுக்கு எப்படி ஓகே சொன்னா, கடைசியா அதை எங்க ஓகே சொல்லி அதை யாரு எழுதி எவ்வளவு பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் தான் இந்த அரசியலமைப்பு உருவான விதத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் கிடையாது, அரசியல் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு எப்படி உருவானது. தமிழே நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன், இங்கிலீஷில் கூடிய வார்த்தைகளை நான் சொல்லிடுறேன், கவனிங்க. ஓகேங்களா? கவனிச்சீங்கனாலே பாதி புரிஞ்சிடும். இங்கிலீஷ் உடைய பசங்க பயப்பட வேணாம், சொல்லும் போது அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே நான் இங்கிலீஷ் நான் சொல்லி தான் நடத்த போறேன். சரிங்களா? சரி, அப்ப மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருந்தா அரசியலமைப்பு உருவானது. அப்ப எப்படி அரசியலமைப்பு உருவானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அந்த டிமாண்ட் எப்போ உருவானது, அரசியலமைப்பு எங்க இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொன்னது எப்போ. இதே நீ இப்ப எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க, இந்தியாவுக்குன்னு பிளானிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? விஸ்வேஸ்வரையா, ஜவஹர்லால் நேரு, அப்புறம் வந்து நம்மளுடைய எஸ் என் அகர்வால், அப்புறம் வந்து ராம் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரு இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டம் வேணும் சொல்லியிருப்பாங்களா. அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு கட்டாயமா வேணும். ஓகேங்களா? அது இருந்தாதான் என்ன செய்ய முடியும் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவை ஒரு கட்டுக்கோப்பா ரூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த டிமாண்ட சொன்னதே 1934ல இந்திய அரசியலமைப்பு சபையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடியான எம்என் ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? எம்என் ராய், இங்கிலீஷ்ல எம்என் ராய். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படி ஒரு அமைப்பு வந்து வேண்டும் அப்படின்னு சொன்னதே யார்தான்? எம்என் ராய் தான். 1934வது வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. ஓகேங்களா? அப்போ அவர் என்ன இயக்கத்தை சேர்ந்தவர்? கம்யூனிஸ்ட் இயக்கம், சிபிஐ சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஓகேங்களா? அந்த சிபிஐ அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர் தான் இவர். அப்போ இதுல எப்படி சார் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இந்த இயரை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இயரு யார் நபர். ஓகேங்களா? அப்ப அவர் தான் எம்என் ராய் தான் ஃபர்ஸ்ட். இவர் எம்என் ராய் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல வருவாரு, பீப்புள்ஸ் பிளான்ல வருவாரு, அப்புறம் வந்து பாலிட்டியில வந்துட்டாரு, ஹிஸ்டரியிலேயே வருவார், மாடர்ன் ஹிஸ்டரியிலேயே வருவார். இந்தியா சுதந்திர போராட்டத்தில் நிறைய இடங்கள்ல இவர் வருவார். ஓகேங்களா? அப்ப எம்என் ராய் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்துறாரு. அப்ப எம்என் ராய் மட்டும் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தினா போதாது. ஏன்னா அவரோட தனி நபர், சிங்கிள் பெர்சன், அவருடைய பேச்சு எல்லா இடத்துலையும் ஈடுபடுமா? பிரிட்டிஷ்கார கேட்கிற அளவுக்கு, இந்தியா ஃபுல்லா கேட்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு ஈடுபடுமானா ஈடுபடாது. அப்ப இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு பேசினா அந்த டிமாண்ட் வந்து ஓகே, ஆமா இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அப்ப இந்தியா முழுவதும் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா அந்த டைம்ல இருந்தது யாரு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ். அப்போ அடுத்த வருஷமே எம்என் ராய் சொன்னது கரெக்ட் தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்திய தேசிய காங்கிரஸ் மூலமாக 1935ல இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்க? முதலாக அரசியல் அமைப்பு இந்தியாவிற்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியது. புரியுதா? 34ல என்ன பண்ணிருக்காங்க? எம்என் ராய் வந்து வலியுறுத்துறாரு. 35ல ஐஎன்சி. ஓகேங்களா? அவ்வளவுதான், ஒண்ணுமே அடுத்த வருஷமே ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்றாங்க? டிமாண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்க வலியுறுத்துறாங்க. ஆமா, அவர் சொன்ன மாதிரி எனக்கு இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லும்போது அப்ப எல்லார்கிட்டையும் ஒரு புரிதல் வருது. ஆமாப்பா, அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருந்தாதான் உலகத்தை நம்ம மற்ற நாடுகள் மாதிரி இந்தியா நம்ம ரூல் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்து 1938ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன இன்சிடென்ட் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன இன்சிடென்ட் பாருங்க. ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக சுதந்திர இந்தியாவிற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மூலமாக எவ்வித அயலாரின் கொண்டு ஏற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார். ஒண்ணுதப்பா கன்ஃபியூஸ் ஆகிக்கணும்னா, அதாவது ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாருன்னா ஐஎன்சி காங்கிரஸ் செஷன்ல வச்சு நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை வைத்து நம்ம உருவாக்கணும். ஓகே, அதன் மூலமா நம்ம கான்ஸ்டிடியூஷனை எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப அதுக்கு பேர் என்ன? அரசியலமைப்பு நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷனை எழுதக்கூடிய நபர்கள். ஓகேங்களா? அவங்க வேணும் சொன்னது 1938ல ஜவஹர்லால் நேரு டிமாண்ட் பண்றாரு. சரிங்களா? அடுத்து 1940ல பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி பிரிட்டிஷ் நமக்கு 1934ல இருந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ்காரன் அதை ஏத்துக்கிறான். எப்போ? 1940ல பிரிட்டிஷ்காரங்க ஏத்துக்கிறாங்க. இதன் கோரிக்கையை
கொள்கைகள் கடைசியாக பிரிட்டிஷ் அரசால், பிரிட்டிஷ் கவர்மெண்டால என்ன செய்யறாங்க, 1940 ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. என்னப்பா, ஆகஸ்ட் ஆஃபர். இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்ன சொல்றாங்க, ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. 1940 நீ ஹிஸ்டரியும் படிச்சிருப்பேன். ஓகேங்களா? எதை ஓகே பண்ற, ஆகஸ்ட் ஆஃபர்ல. சரிப்பா, நீங்க எல்லாரும் இந்தியாவுக்கு கான்ஸ்டியூட் வைக்கிறீங்க, நாங்க இந்தியாவுக்கு கான்ஸ்டியூட் வைக்கிறோம். சரி, பிரிட்டிஷ்காரன் இப்படி ஒத்துக்கிறானாலே அதுக்கு ஏதாவது அவன் சைடுல அவனுக்கு ஏதோ ஒரு தேவைப்பட பேர் ஒத்துக்கிறான் அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கே தோணும். ஓகே, தோணணும். அப்பதான் வரலாறு வந்து நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அர்த்தம். என்ன விஷயம் நடந்தது அப்படின்னா, இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆனது. ஓகேங்களா? இரண்டாம் உலக போர் 1939ஆம் ஆண்டு ஸ்டார்ட் ஆனது. ஓகேங்களா? 39 45 வருடம் நடந்திருக்கும். 39ல ஸ்டார்ட் ஆனது. ஆல்ரெடி முதல் உலக போர்ல இந்தியாவுடைய படை வீரர்களை வைத்துதான் முதல் உலக போர்ல பிரிட்டிஷ்காரங்க அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு முதல் உலக போர்ல ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சாங்க. அதே மாதிரி இந்திய வீரர்களுடைய தயவு இல்லாம பிரிட்டிஷால ஜெயிக்க முடியாது. ஓகே, ஜெயிக்கவே முடியாது. அதனால இந்தியா வீரர்களுடைய தயவு தேவை. அப்ப தயவு தேவைன்னா நம்ம இந்தியா இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர் என்ன பண்றாங்க, இந்தியா வந்து எங்களுடைய வீரர்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய வாயை அடைக்கணும் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கையை கொஞ்சம் நிறைவேற்றுற மாதிரி இருந்தாதான் நமக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர். அப்போ பிரிட்டிஷ்காரன் எது பண்ணாலும் அது ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பிரிட்டிஷ்காரன் அந்த கோரிக்கைக்காக இவங்க என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்காரன் 1940 நீங்க சொன்ன விஷயத்தை நாங்க ஏற்றுக்கிறோம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதோ பெருந்தன்மையா சொல்றாங்க. ஆகஸ்ட் ஆஃபர், அதுக்கு பேர் ரொம்ப முக்கியம். 1940 ஏற்றுக்கொள்றாங்க. சரி, ஏத்துக்கிட்டா மட்டும் போதுமா, சொல்லிட்டாங்க நாங்க ஏத்துக்கிறோம், உங்களுக்கு வந்து விடுதலை எல்லாம் கொடுத்துறோம், கான்ஸ்டியூட் கொடுத்துறோம் சொன்னாங்க. ஆனா எப்போ கொடுக்கணும் சொல்லவே இல்லை. அதுக்குரிய செயல் திட்டம் எதுவுமே அடுத்த 2 வருஷத்துக்கு எதுவுமே பண்ணல. 40 ஒண்ணும் பண்ணல, 41 பண்ணல. அப்ப திருப்பியும் தலைவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, இதுக்கு அரசியலமைப்பு கொண்டு தரேன்னு சொன்னீங்க, இன்னமும் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழ ஆரம்பிச்சதுனால 1942ல என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன கொண்டு வராங்க, கிரிப்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்காக சிலது கொண்டு வராங்க. இந்தியாவுக்கு விடுதலை நாங்க கொடுக்குறோம் சொன்னோம்ல, அதை கொடுக்கறதுக்காக ஒரு கமிட்டி போடுறோம். அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அரசியலமைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க. என்ன பாருங்க, அதாவது 1942 சார் ஸ்டெஃபர்ட் கிரிப்ஸ் கேபினட் உறுப்பினர். இவர் வந்து எங்க பிரிட்டிஷோட கேபினட் உறுப்பினர். இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்தியாவிற்கான அரசியலமைப்பு வரையறை செய்வதற்கான இந்தியாவிற்கு வந்தார். யாரு, ஸ்டெஃபர்ட் கிரிப்ஸ். ஓகேங்களா? கிரிப்ஸ் விரைவுரையை முஸ்லீம் நிராகரித்தது. முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் லீக் நிராகரித்தது. எப்படி வந்து இந்தியாவில இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பு ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றதோ அதே மாதிரி முஸ்லிம்களுக்கான ஒரு அமைப்பு தான் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. 1906ஆம் ஆண்டு உருவான முஸ்லீம் லீக் அப்படின்ற அமைப்பு தான் ரொம்ப பிரபலமானது. ஓகேங்களா? ஏன் பிரபலமானது அப்படின்னா ஐஎன்சி வந்து ஹிந்து மக்களுக்காக, பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனால முஸ்லீம் மக்கள் அப்படியே தனியா வந்து அவர்களுக்கான ஒரு தனி அமைப்பு உருவாக்குனாங்க. ஓகே, இது நாட்கள் போக போக செல்வாக்கு இது அதிகரிச்சது. அதுவும் எப்போ முகமது அலி ஜின்னா வந்து முஸ்லீம் லீக்ல போய் சேர்றாரோ அப்போ முஸ்லீம் லீக்கோடைய எல்லாமே நாடு ஃபுல்லா அவங்களுடைய வந்து என்ன சொல்றது புகழ் வந்து முஸ்லீம் மக்கள் வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி ஏத்துக்கிறதுனால இந்த கிரிப்ஸ் மிஷின்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்குறோம், ஆனா இந்தியாவில் கேட்கக்கூடிய முஸ்லீம்களுக்கான தனிநாடு கோரிக்கையை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம், கையெழுத்திட்டாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 1940களிலேயே முஸ்லீம்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்களால ஒரே நாடுகள் இருக்க முடியாது, எங்களுக்குன்னு மத வாரியாக தனியா ஒரு நாடு பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற கோரிக்கையை 1940களிலேயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் கிட்ட. யாரு வச்சா, முகமது அலி ஜின்னா தலைமையில முஸ்லீம் லீக் கட்சி வந்து வைக்குது. ஓகேவா? அப்ப யோசிக்கிறாங்க, இதுதான் 2 ஆளா பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களும் பிரிக்க வேணாம் சொல்றாரு, காந்தியும் பிரிக்க வேணாம் சொல்றாரு. ஆனா நம்ம இந்தியா இருக்கக்கூடிய ஒரு சில மதவாதிகள், ஓகே, அதாவது ஹிந்து அமைப்பினர்கள், அவர்களுக்கு ஒரு சங்கமெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அவர்கள் தான் அவங்க பிரிஞ்சு போகட்டும், ஓகே, அவங்களுக்கு தனி நாடாகவும் ஹிந்து மக்களுக்கு தனி நாடாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதனால இன்டென்ஸ், ஓகே, இதான் 2 பேருக்கும் இந்த மத மோதல் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பித்தது. வாய்ப்பேச்சுகளாக இப்போதைக்கு பின்னாடி கலவரம் வரைக்கும் வெடிச்சது. ஓகேங்களா? அப்ப இப்ப இருக்கிற ஆனா கிரிப்ஸ் விஷயம் என்ன சொல்லிட்டு, அப்படிலாம் நாங்க பிரிச்சு கொடுக்க மாட்டோம், விடுதலை கொடுத்தால் அரசியலமைப்பு உருவாக்குனா நாங்க ஒரே நாடாக தான், நீ இந்துஸ்தான் அப்படின்னு ஒரே நாடாக தான் நாங்க வந்து பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா கிரிப்ஸ் மிஷன் சொல்லுது.
ஆனா கிரிப்ஸ் சொன்னத ரெண்டு பெரிய கட்சியா இருக்கக்கூடிய ஐஎன்சி முஸ்லீம் லீக், அது ஐஎன்சி ஏற்றுக்கொண்டது, ஆனா முஸ்லீம் லீக் ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல? ஏன்னா அவர்களுக்கான இரண்டாக பிரித்து தனி நாடு கோரிக்கையை அவங்க ஏத்துக்கொள்ளல. ஓகேவா? அதனால முஸ்லீம் லீக் ஏத்துக்கல. சிம்பிளா புரிஞ்சுக்கோ, சரிங்களா? அதுதான் ஏதேனும் இந்தியாவை பிரித்து இரண்டாக தனி நாடாகவும் இரு தனி அரசியலமைப்பை உருவாக்கவும் முஸ்லீம் லீக் கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையை கிரிப்ஸ் மிஷன் ஏற்றுக்கல. ஓகேவா? அதனாலதான் முஸ்லீம் லீக் நிராகரித்தது. அப்போ இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம், கிரிப்ஸ் மிஷன்ல எந்த வருஷம் கேட்கலாம்? 1942. சரிங்களா? இந்தியாவுக்கு வந்தாங்க, அரசியலமைப்புக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க தனி நாடு கோரிக்கை அங்கீகரிச்சாங்களா? இல்ல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? கிரிப்ஸ் மிஷனுடைய அறிக்கையை யார் நிராகரித்தாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் நிராகரித்தாங்க. ஏன் நிராகரித்தாங்க இப்ப பேசுறேன். ஏன்னா தனி நாடு கோரிக்கை அங்கீகரிக்கிறது. அதனாலதான். ஓகே, புரியுதா? ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும். அதனாலதான் இங்க ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. ஓகேவா? அப்ப போச்சா கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப ஃபெயிலியர் ஆனா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன செய்யணும்? அடுத்து ஒரு புதுசா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சார்பாக வேற ஏதாவது அமைக்கணும். ஆனா விடுதலை போறத சரி உலக போறத தீவிரமா இருந்தாங்க. கடைசியா ஒரு வழியா 1945 இரண்டாம் உலக போர் முடிவடைந்தது. எப்படி 1945 39 ஆரம்பிச்சோம்னா 45 இரண்டாம் உலக போர் முடிஞ்சிட்டு. அப்ப இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய மக்களும் சரி முஸ்லீம் லீக் ஏதாவது தீவிரம் கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்களை வச்சுதான் நீங்க எல்லாரும் விடுதலை போர் உலக போர்ல வின் பண்ணீங்க. முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு விடுதலை தாரன்னு சொன்னீங்கல்ல, இன்னமும் பேச்சை காணாம 45 முடிஞ்சு 46 வருஷம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன. திருப்பி கேட்கதான் பிரிட்டிஷ்காரன் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி, ரைட், நாங்க பண்ணதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1946 1946 என்ன பண்ணாங்கன்னா கேபினட் மிஷன். ஓகேடா சார், இங்கிலீஷ் தமிழ் தான் இருக்குது. கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினட் மிஷன் என்ற அமைப்பை என்ன செய்ய பிரிட்டிஷ் உருவாக்குறாங்க. ஓகேவா? இயர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிரிப்ஸ் தூதுக்குழு, கிரிப்ஸ் மிஷன் 1942, கேபினட் மிஷன் 1946 May 16. ஓகேவா? அந்த ரேட் மறக்கூடாது. இதே ரேட்ல தான் MMS உருவாக்கி இருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சரி, மெட்ராஸ் அமைப்பு ஒன்று உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? 1946 மே 16 கேபினட் மிஷன் திட்டத்தினால் அரசியலமைப்பு சபை ஏற்படுத்தப்பட்டது. ஒரு வழியா கேபினட் மிஷனை பிரிட்டிஷ் கொண்டு வந்துட்டாங்க. அதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கலாம், அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல முடிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கப்புறம் நமக்கு அரசியலமைப்பு உருவாக்கக்கூடிய நிலைமை போயிடும். இந்த பாகிஸ்தான் தனிநாடு பிரிக்க கோரிக்கைக்காக நிறைய பேர் பிளான் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாஜின்னு ஒரு ஐடியா சொன்னார். யாரு நம்ம ஊர்ல இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த சி ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் ஒரு ஃபார்முலா முன் வச்சார். CR ஃபார்முலா அப்படி முன் வச்சாரு. இந்தியாவும் பாகிஸ்தான் தனிநாடா செயல்படட்டும், ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே கம்யூனிகேஷன், ராணுவம், இந்த மாதிரி வெளியுறவுத்துறை, இது எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஆனா ரெண்டு அரசாங்கமா செயல்படட்டும், அப்படி கூட நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா CR ஃபார்ம்ல கொடுத்தாரு. ஓகேங்களா? ஆனா அதை முஸ்லீம் லீக் ஏத்துக்கவே இல்லை. அதெல்லாம் முடியவே முடியாது. நாங்க தனியா போயிடுறோம், நாங்க வேற நீங்க வேற, நீங்க தனியா விட்டுருங்க, எல்லாத்தையும் நாங்க தனியா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வழி இல்லை. பிரிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல எல்லாருமே அமைஞ்சிட்டோம். ஏன்னா பிரிச்சு கொடுக்கலன்னா விடுதலை கிடைக்காம போயிடக்கூடாது. இப்போதைக்கு நமக்கு விடுதலை முக்கியம். ஆனா காந்திக்கு உடன்பாடே கிடையாது. இந்தியாவுக்கு ரெண்டாக பிரித்து சுதந்திரம் கொடுக்கிறது உடன்பாடே கிடையாது. வேற வழி இல்லை. நேரு, வல்லபாய் பட்டேல் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. முகமது ஜின்னாலாம் பேசவே கிடையாது. அவருக்கு பாகிஸ்தான் தான் விடாப்படியா இருக்காரு. ஓகே, இந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் போயிடுச்சு. ரைட், என்னவும் போது நமக்கு அரசியலமைப்பு உருவாக்கக்கூடிய வேலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கக்கூடிய வேலையை இங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படிதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ மேல கேபினட் மிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தொகுப்பு எப்படி வைக்கிறாங்க பாருங்க. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவுக்கான இந்தியாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்ட்ரி. இந்த இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஒரு சிங்கிள் நபர்கிட்ட எழுதி ஒப்படைக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியணும். இந்தியாவுடைய கலாச்சாரங்கிறது வேற்றுமை ஒற்றுமை சொல்லுவோம்ல. அப்ப எல்லா கலாச்சாரமும் இருக்கும், எல்லா மதமும் இருக்குது, எல்லா மொழிகளும் இருக்குது, எல்லா இன மக்களும் இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமான அரசியலமைப்பா இது இருக்கணும். அப்படி இருக்கணும்னா ஒரு சபையில, ஒரு குரூப், ஒரு கமிட்டியில எல்லாருமே இருந்தாதான் அந்த கமிட்டியை வச்சு நம்ம எழுத முடியும். அதனால ஒரு பெரிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட சேர்ந்து ஒரு பெரிய குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா?
அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. மொத்தம் எத்தனை பேர்? இது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் அப்படி பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள். மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவுப்பா? 389 உறுப்பினர்கள். அதை நான் ரெண்டா பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்? அதுல 296 உறுப்பினர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல இருந்த ஏரியாஸ். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய மொத்த பகுதிகளும் பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. ஓகேங்களா? பெரிய எல்லை பரப்பு பிரிட்டிஷுடைய எல்லை தான் இருந்தது. ஆனா இப்போ இவ்வளவு தூரம் பாகிஸ்தான் சேர்த்து, ஓகேவா, தமிழ்நாடு தான் சேர்த்து, இங்க பங்களாதேஷ், மியான்மருடைய பூஞ்சு பகுதி தான் சேர்த்து இந்தியா கண்ட்ரோல் இருக்கு. ஆனா இவ்வளவு எல்லை பரப்புல அங்கங்க, ஃபார் எக்ஸாம்பிள் திருவாங்கூர், மைசூரு, இங்க புதுக்கோட்டை, இங்க ஜுனாகத், ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், ஓகே, இங்க சின்ன சின்ன ராஜாக்கள், இவங்க எல்லாரும் பிரிட்டிஷோட எல்லைக்குள்ள பிரிட்டிஷோடைய பேச்சை கேட்கக்கூடிய சுதேசி அரசுகளாக இருந்தாங்க. ஓகேங்களா? சுதேசி அரசாங்கன்னா அவர்கள் தான் தனி ராஜாக்களாக இருந்தாங்க. ஓகேங்களா? அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு 93 மாகாணங்கள் இருந்தது. ஓகேங்களா? அவர்களுக்கு சுதேசி மாகாணங்கள் நிறைய இருந்தது. அவங்களுக்கு ஒரு 93 மெம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? புரியுதா? அப்போ 389 ரெண்டா பிரிச்சிருக்காங்க. 296 பிளஸ் 93 கூட்டினீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? 9 8 389 வந்துருச்சா? அப்ப பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னா பிரிட்டிஷுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் தமிழ்நாடு தான், அதுதான். ஓகேங்களா? எல்லா பகுதி மேஜாரிட்டி பகுதி இதுதான். சுதேசி மாகாணம் நான் சொன்னதுதான். இந்த ஜுனாகத், ஜம்மு காஷ்மீர், ஹைதராபாத், அப்புறம் வந்து புதுக்கோட்டை, திருவாங்கூர், மைசூர், இந்த மாதிரி சின்ன சின்ன சமஸ்தானங்கள், சின்ன சின்ன ராஜ்யங்களுடைய கண்ட்ரோல்ல ஒரு 93 மெம்பர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுல பாருங்க, இதுல வந்து பிரிட்டிஷ் மாகாணங்கள்ல 11 ஆளுநர்கள். இங்க சரி, இது இந்த இங்க வரக்கூடாதுப்பா, இங்க வரணும். ஓகேங்களா? இந்த 296 ரெண்டா பிரிக்கிறாங்க. 11 ஆளுநர்கள் இருக்கக்கூடிய மாகாணங்கள். 11 ஆளுநர்கள் யாரெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த சின்ன சின்ன ஆளுநர்கள், இந்த தலைமை ஆளுநர் வந்து மும்பை, கல்கத்தா, அப்புறம் வந்து சென்னை, அப்புறம் வந்து உத்தரப்பிரதேசம், ஓகே, யுனைடெட் ப்ராவின்ஸ், இந்த மாதிரி இந்த ஏரியா இருக்கக்கூடிய தலைமை ஆளுநர்களையும் 11 சின்ன சின்ன பகுதி, ஒரிசா, ஓகேங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன மாகாணங்கள். வடமேற்கு மாகாணம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது, மத்திய பிரதேசம், ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு எல்லாத்தையும் சின்ன சின்ன மாகாணம் 292, தலைமையாளர்களுக்கு ஒரு 4 மாகாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 389 ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். 296 ரெண்டா பிரிச்சு 292 4 அப்படின்னு சொல்லிட்டு 2 சபைகளாக பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகே, புரியுதா? இப்ப நமக்கு கேள்வி கேட்டாங்கன்னா இதுதான் மெயினா கேட்பாங்க. ஓகே, இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்த உறுப்பினர்கள். அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் செயல்கள். இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி சொல்றோமே, அவங்க என்ன பண்ணாங்க, அவர்களுடைய நடவடிக்கை என்ன, அவருடைய செயல்கள் என்ன, அதுதான் பார்க்க போறோம். ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்க? மெயின் வேலை அவங்களுக்கு அரசியலமைப்பு எழுதணும். ஓகேங்களா? அரசியலமைப்பு வந்து எழுதணும்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து எழுத போறது. அதுக்கு டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுன்னு சொல்லிட்டு தனியா இருக்கு, அவங்க தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா எல்லாரும் அவர்களுடைய ஐடியாவை கொடுப்பாங்க. 389 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. ஓகேங்களா? அதுதான் எல்லாம் மல்டி டைவர்சிட்டியா இருப்பாங்க. தமிழ்நாட்டில இருந்து, வேற மொழியில இருந்து, பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்பதான் எல்லாருடைய கருத்தை வந்து வாங்க முடியும், எல்லாருக்குமான அரசியலமைப்பா வந்து உருவாக்க முடியும். அதனாலதான். சரிங்களா? பார்க்கலாமா? அரசியலமைப்பு நிர்ணய சபை செயல்கள். இது ஒவ்வொரு விஷயம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாவை நான் சொல்லிடுறேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டிசம்பர் 9 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடந்தது. ஓகேங்களா? இது ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் மீட்டிங், கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப நடந்தது? டிசம்பர் 9 1946 நடைபெற்றது. ஓகேங்களா? ஏன்னா மே மாசம் கேபினெட் மீட்டிங் சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த மாசத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குவதற்கான வேலையை பார்த்துட்டாங்க. இங்க வந்து டிசம்பர் 9 லாஸ்ட் மந்த் 1946 என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் கூட்டம், ஃபர்ஸ்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க, நடந்தது. அதுல முஸ்லிம் தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையால் இதில் கலந்து கொள்ளவில்லை. ஏன்னா கடைசி வரைக்கும் முஸ்லிம்களுக்கு, ஏன்னா முஸ்லிம் தனிநாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட் மிஷின் சொல்லல. ஓகேங்களா? இந்தியாவுக்கு அரசியலமைப்பு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, இந்தியாவுக்கு வந்து முஸ்லீம் தனி நாடு கொடுக்கலாமா நம்ம, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சொல்லி சொன்னதால நான் சொல்லிட்டேன். முதல் வந்து சின்ன விடாப்பிடியா இருந்தார். ராஜாஜி ஃபார்முலா என்னென்னமோ ஃபார்முலா கொடுத்தாலும் ஒண்ணு செதுப்படியா வர முகமது ஜின்னா விடாப்பிடியா இருக்கனால அந்த மீட்டிங்ல இவர் கலந்து கொள்ளவே இல்லை. ஓகேங்களா? அதனால அவர்களுடைய கவுண்டிங் வந்து எம்டியாவே இருந்தது. 389 பேர். அதே மாதிரி சுதேசி மாகாணங்களும் கலந்து கொள்ளாம தான் இருந்தது. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக 211 உறுப்பினர்கள் தான் பங்கேற்றாங்க. ஓகேவா?
மொத்தம் 289 பேரு பார்ட்டிசிபென்ட் பிரிட்டிஷ் மாகாணத்துல. அது வந்து மீதி சுதேசி மாகாணங்கள்ல சரி 380 இருக்குதாப்பா. இந்த 389 பேர்ல இவங்க கலந்து கொள்ளவே இல்லை. ஓகே, ராஜாக்களுடைய அமைப்புல இருந்த மக்கள் யாருமே கலந்து கொள்ளல ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல. இந்த 296லயும் கொஞ்சம் மெம்பர்ஸ் முஸ்லீம் லீக்குகளுக்கு கொடுத்தாங்க, அவர்களையும் கலந்து கொள்ளவே இல்லை. அதை தவிர்த்து ஐஎன் சார்பா மட்டுமே 211 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல கலந்துக்கிட்டது எவ்வளவு பேருப்பா? 211 கேட்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு மீட்டிங் ஒரு கமிட்டி அப்படின்னு இருந்தா ஒரு தலைவர் இருக்கணும். ஓகேங்களா, அப்ப அந்த தலைவருக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு யாரை தலைவரா போட்டாங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிற ஒரு நபரை வந்து என்ன பண்ணாங்க, டெம்பரவரியா தற்காலிக தலைவரா போட்டாங்க. ஓகேங்களா, அதாவது வயதான நபர். ஓகேங்களா, இது எப்படின்னா பிரான்ஸ்ல பின்பற்றுவாங்க. ஓகேங்களா, பிரான்ஸ். ஓகே, பிரான்ஸ்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு கமிட்டி போட்டாங்கன்னா அதுல யார் ரொம்ப வயசா ஏஜ் ஓல்டு பர்சன் இருக்காங்களோ அவங்களதான் வந்து என்ன போடுவாங்க, தலைவர் ஹெட்டா வந்து போடுவாங்க. ஓகேங்களா, அதே விஷயத்த நம்மளும் என்ன பண்ணிருக்கோம்னா ஃபாலோ பண்ணிருக்கோம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்த மீட்டிங் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் 211 மெம்பர்ஸ்ல டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அவர் தான் என்ன பண்ணாருன்னா ரொம்ப வயசானவர், அதனால அவரை வந்து டெம்பரவரி பிரசிடென்டா போட்டிருக்கோம். ஓகேங்களா, அப்போ கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியோடைய டெம்பரவரி பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அப்போ பெர்மனன்ட் பிரசிடென்ட் சொல்லிட்டு அடுத்த ஒருத்தர் நியமனம் பண்றாங்க, யாரும் பார்க்கல. அப்போ இந்த முறை எங்கிருந்து எடுக்கப்பட்டது, பிரான்ஸ் அரசாங்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு, அதான் 2 நாள் கழிச்சு டிசம்பர் 11 என்ன பண்ணாங்கன்னா ஓட்டிங் கண்டக்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா நிரந்தரமான ஒரு தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில அரசியலமைப்பு சபையின் நிரந்தர தலைவர் நம் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவரும் இவரே. ஓகேங்களா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். புரியுதா, அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் நிரந்தர தலைவர் இருக்க போய் தான் இவர் நம்ம என்ன பண்ணோம், இந்திய அரசாங்கத்துடைய முதல் பிரசிடென்டா வந்து நம்ம நியமிச்சோம், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரி, தலைவர் இருந்தா மட்டும் போதுமா, துணைத் தலைவர் வேணாமா? துணைத் தலைவர் அப்படிங்கிற பதவியில ஒரு 2 பேர் நியமிக்கிறாங்க. யாரெல்லாம் பாருங்க, HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா, பின்பு 46ல டிசம்பர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பெர்மனன்ட் பிரசிடென்டா இருந்தாரு. இவங்க 2 பேரையும் வைஸ் பிரசிடென்டா போட்டாங்க, துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஓகேங்களா, HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேருக்கும் துணை தலைவர்களாக 2 பேருக்கும் டபுள் இனிஷியல் வரும். இதை ஒரு கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா, ஆனாலும் டபுள் இனிஷியல் வரும் இவங்க 2 பேருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ரைட்டா. அடுத்து பாருங்க, BN ராவ் அப்படி இருக்காரு. பாருங்க, MN ராய் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவர் கிடையாது. இது யாரு, BN ராவ் என்ன பண்றாருன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய ஆலோசகராக, ஓகே, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஆலோசகராக இருக்கார், கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரா இருக்கார். பிரசிடென்ட் யாரு, இதெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க. பிரசிடென்ட் யார், டெம்பரரி பிரசிடென்ட் யாரு, பெர்மனன்ட் பிரசிடென்ட் யாரு, வைஸ் பிரசிடென்ட் யாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர். ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேடா, அந்த கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் யாரு, அதாவது ஆலோசகர் யாருன்னா BN ராவ். கேள்வி கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, இதே மாதிரி நிறைய பேர் வரும். ஓகேடா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படி சொல்றாங்க. என்னப்பா குறிக்கோள் தீர்மானம், என்னது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இது யாரு பாஸ் பண்றா, எந்த டேட்ல பாஸ் பண்றாங்க, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பின் நாட்கள் என்னவாக மாறுனது எல்லாமே நம்ம படிக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க டிசம்பர் 13. பாருங்க எத்தனை டேட் ரொம்ப முக்கியம் பாருங்க. டிசம்பர் 9ல ஃபர்ஸ்ட் மீட்டிங், மறக்கவே கூடாது. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் இந்த ஆன்சர் சொல்ல தெரியணும். ஓகேங்களா, டிசம்பர் 9 1946 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடைய முதல் மீட்டிங் நடக்குது. ஓகேங்களா, அதுல வந்து டெம்பரரி பிரசிடென்ட் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்து இந்த 11 டேட் கூட வேணாம், இந்த நேரம் வந்திருக்கு. டிசம்பர் 13, ஏன்னா இது பிரியாம்பல் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, அந்த டைம்ல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஒரு மெம்பர் தான் ஜவஹர்லால் நேரு. வரலாற்று சிறப்பு மிக்க குறிக்கோள் தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்தா. ஓகேங்களா, அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்ன பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானம். நம்ம நாடு எதை அப்ஜெக்டிவா வச்சு, எந்த ஒரு விஷயத்தை குறிக்கோளா வச்சு நம்ம நாடு இதுக்கப்புறம் எத்தனை வருடங்கள் இயங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 1946 டிசம்பர் 13 அன்றே அவர் பாஸ் பண்ணிட்டார். அதுதான் நம்ம பிரியாமலா எடுத்து வச்சிருக்கோம், முகவுரையா எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஜனவரி 22 1947 அன்று இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த விஷயம் எப்போ ஏத்துக்கிட்டாங்க, இப்போதைக்கு முடிவு எடுத்துக்கிறாங்க, இது எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு சொன்னோன்னே நினைச்சாங்க. ஜனவரி 22 1947 ஏத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, அரசியலமைப்பு கட்டமைப்பின்
அடிப்படை மற்றும் தத்துவங்களை உள்ளடக்கியது. அதாவது அரசியலமைப்புங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு ஃபியூச்சர்ஸையும் தத்துவங்கள் பிலாசபிகளையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் இந்தியா சுதந்திரமான இறையாண்மை மிக்க குடியரசாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுதந்திரமான நாடு. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் இந்தியா யாருடைய கண்ட்ரோலையும் கிடையாது. ஓகேங்களா? இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னா நமக்கு மேலே யாரும் கிடையாது, நம்மளும் யாரையும் அறிமுகப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு சாவரின் கண்ட்ரி, இறையாண்மை மிக்க நாடு. குடியரசு அப்படின்னா ராஜாக்கள் மாதிரி ஒரு ராஜா அடுத்தவருடைய பையன் அப்படிலாம் கிடையாது. குடியரசு ரிபப்ளிக். இந்தியாவில் எலெக்டட் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் ஒரு தலைவராக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான். அடுத்து இந்தியாவின் எல்லைகளை உள்ளடக்கிய ஒன்றியமாக உருவாக்க செயல்படுத்துறாங்க. முகவுரை, அதுதான் குறிக்கோள் தீர்மானத்தை சற்று மாற்றி தான் என்ன செஞ்சிருப்பாங்க, முகவுரையா வச்சிருப்பாங்க. நான் சொன்னது ஓகேவா? அடுத்து பாருங்க, 1947 ஏப்ரல் 28 6 பிரதிநிதி சட்டப்பேரவைகள் இருந்தன. முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் இந்தியாவிற்கான அரசியலமைப்பில் இருந்து அறவையிலிருந்து விலகினார்கள். ஓகே, நான் தனி நாடு கோரிக்கையை சொல்லியாச்சு, பிரிஞ்சு போங்க சொல்லியாச்சு. ஓகேதா? முஸ்லீம் தனியா பிரிஞ்சு போய் அவர்கள் தனி நாடை உருவாக்கிட்டாங்க. அரசியலமைப்பு உறுப்பினர்கள் எண்ணிக்கை 299 குறைஞ்சது. அதாவது அவங்க தனியா போனதுக்கு அப்புறம் 389 கவுண்டிங் 299 கம்மி ஆயிடுச்சு. 90 கவுண்டிங் கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் நான் சொன்னோம்ல, பிரிட்டிஷ் ராஜ்யம், அப்புறம் ராஜ்ய மாகாணங்களுடைய உறுப்பு எண்ணிக்கை எல்லாமே குறைஞ்சது. ஏன்னா நம்ம பாகிஸ்தான்லயும் கொஞ்சம் சுதேசி அரசுகள் இருந்தது. ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து பாருங்க, அடுத்து மற்ற முக்கிய செயல்கள் அப்படின்னு சொல்றோம். மற்ற என்ன முக்கிய செயல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு வேற என்ன விஷயத்தான் செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயாரிப்பதற்கு 60 நாடுகள்ல இருந்து மொத்தம் இந்த அரசியலமைப்பை 60 நாடு 60 கண்ட்ரீஸ்ல இருந்து எடுத்திருக்காங்கப்பா. ஓகே, அதுக்காக நம்ம அரசியலமைப்பு எல்லாமே காப்பி பண்ணி தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். 389 பேர் இருக்காங்க. மிகப்பெரிய தலைவர்களாக எல்லாரும் பேருக்கு ஜவஹர்லால் நேரு இருந்தாங்க, ராஜேந்திர பிரசாத் எல்லாமே பார்த்திருந்தோம், அம்பேத்கர் அதுல இருக்காரு. ஆனால் காந்தி இந்தியாவுக்காக சுதந்திர போராட்டத்திற்காக மிக அரும்பாடுபட்ட நம்மளுடைய தேசிய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கிடையாது. ஓகே, அவர் உறுப்பினரே என்ன கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அவர் விலகிட்டாரு. அவருக்கு தான் சுதந்திரம் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பாகிஸ்தான் தனியா கொடுக்காதீங்களா அப்படின்னு சொன்னாரு. அதோட விளைவிப்பு தெரியுதா நமக்கு? பாகிஸ்தான் நமக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா? போரா நம்ம ராணுவத்துக்கு செலவு பண்ண தொகை எல்லாமே வேஸ்டா போகுது. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு நாடு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகப்பட்டதுனால. சரிங்களா? எனிவே, அப்போ காந்தி உறுப்பினர் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கணும். பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்க நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை அரசியலமைப்பு பத்தி முக்கியமான விஷயம் தான் பார்க்கலாம். ஓகே, மொத்தமா இது 60 நாடுகள்ல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது 60 நாடுகள் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? நம்ம புக்ல நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அது எங்க இருந்து எடுப்போம்? அமெரிக்காவில இருந்து எடுத்துக்குவோம். ஓகே, அடிப்படை கடமைகள் அப்படின்னா ரஷ்யா USSR கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கொண்டு அந்த நாடுகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரி கிட்டத்தட்ட 60 நாடுகள்ல நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாமா. புது அரசியலமைப்பு தயாரித்தனர். ஓகேங்களா? அரசியலமைப்பு தயாரிக்க மொத்தம் எவ்வளவு செலவானதாமா அப்படின்னு சொன்னாங்கன்னா 64 லட்சம் செலவானதாமா. மொத்தம் எத்தனை நாட்கள் ஆனதுன்னு சொல்றாங்க பாருங்க, 2 வருடம். ஓகேங்களா? 2 years 11 month 11 மாதம் 18 நாட்கள் ஆனதாமா. ஓகே, இதுதான் அரசியலமைப்பு உருவாக்கக்கூடிய எடுத்துக்கொண்ட காலம். 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஓகே, இதுதான் மொத்த அரசியலமைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? 1950 ஜனவரி 24 அரசியலமைப்பு சட்டசபையின் கடைசி அமர்வு. எப்படி நம்ம முதல் அமர்வு படிச்சோமா எப்போ 1946 டிசம்பர் 9 அப்படின்னு படிச்சோமா, அதே மாதிரி கடைசி அமர்வும் படிக்கணும். 1950 ஜனவரி 24 தான் அரசியலமைப்பு சபையுடைய கடைசி அமர்வாக இருந்தது. லாஸ்ட். ஓகேங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செஷனே அதுதான். அதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை கிடையாது. இதுலயே நம்ம நிறைய விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம். என்னதான் ஏற்றுக்கொண்டோம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து இந்தியா காமன்வெல்த் கூட்டமைப்பில் உறுப்பினராக மாறியது. என்ன சார் காமன்வெல்த் கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தா காமன்வெல்த் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, பிரிட்டிஷ் எந்த நாடுகள் எல்லாம் ஆட்சி புரிந்ததோ அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் தான் காமன்வெல்த் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நம்ம ஒரு உறுப்பினர் ஆகிட்டோம். எப்போ உறுப்பினர் டேட் முக்கியம், மே 1949. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபேக்சுவல் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம்ப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட்ல ஏத்திக்கும். சரி, எப்படி நீங்க லாஜிக்கோட நான் சொல்லிடுறேன். சரிங்களா? எப்பெல்லாம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுடைய தேசிய சின்னங்கள் இருக்குல்ல, அதை எப்போ ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க,
ஃபர்ஸ்ட் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த நாள், டேட்டோட படிக்கணும். ஜூலை 22, 1947. சரிங்களா? எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் சொல்லிட்டு அப்புறம் நான் ஷார்ட்கட் சொல்றேன் எப்படி படிக்கலாம் சொல்றேன். தேசிய பாடல், தேசிய கீதம் ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24, 1950. பாருங்க, இதுதான் கடைசி செஷன். ஓகேங்களா? ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேர்ந்தெடுக்கப்பட்டது ஜனவரி 24, 1950. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்திய அரசு முத்திரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 26, 1950. ஓகேங்களா? அப்போ இந்த 4 பாயிண்ட் நம்ம படிக்கணும். இதுல எப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கவனிங்க, நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு விடுதலை கிடைச்சிட்டு. அப்ப ஆகஸ்ட் 15 விடுதலை கிடைச்சதுன்னா அன்னைக்கு நம்ம தேசிய பாடல் பாடுறோமோ தேசிய கீதம் பாடுறோமோ அது தேவை கிடையாது. ஆனால் தேசிய கொடி ஏற்றியே ஆக வேண்டும் டெல்லியில். ஓகேங்களா? அப்ப தேசிய கொடி ஏற்றி ஆகணும்னா விடுதலைக்கு முன்பாகவே நம்ம தேசிய கொடி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்தியாவுக்கான தேசிய கொடி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளணும். ஓகேங்களா? அப்பதான் என்ன பண்ணோம், இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. நான் வச்சுக்கிறாமா, 47 ஆகஸ்ட் 15 விடுதலை, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜூலை 22, 1947 நம்ம தேசிய கொடி ஏற்றுக்கிட்டோம். இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்டது எங்க, நம்ம தமிழ்நாட்டில் குடியாத்தம் பகுதியில் தான் இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்டது. அது வடிவமைத்தர் பார்த்திருப்போம்ல. ஓகே, இது எல்லாமே ஃபேக்சுவல் பாயிண்ட். ஓகேடா? ரைட். அடுத்து பார்க்கலாமா, பிங்காலி வெங்கையா அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய கொடியை வடிவமைத்தர் யாரு, ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. அவர் தான் வந்து தேசிய கொடியை வடிவமைத்தர். இதெல்லாம் ஃபேக்சுவல் பாயிண்ட், எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து தேசிய கீதம், தேசிய பாடல், அப்புறம் வந்து இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லாமே ஒரே டேட். ஓகேங்களா? இதுதான் கடைசி செஷன். அரசியல் நிர்ணய சபையுடைய கடைசி கூட்டத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜனவரி மாசம் 24ஆம் தேதி 1950ஆம் நாள் என்ன பண்ணிட்டோம், கடைசியா நம்மளுடைய அரசியலமைப்புடைய தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், இந்த 3 விஷயத்தையும் 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளும். ஓகேங்களா? இந்திய அரசுடைய முத்திரை, முத்திரையில என்ன சின்னம், எம்பலம் இருக்குது. எம்பலம் என்னது, அசோக சக்கரம், கீழே 4 சிங்கம் இருக்குது. அந்த சின்னத்தை நம்ம எப்ப ஏற்றுக்கொண்டோம், நம்மளுடைய ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஏற்றுக்கொண்டோம். ஃபர்ஸ்ட் இது ஏன் ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன், வரும் பின்னாடியே வரும். ஓகேங்களா? அடுத்து நிர்ணய சபையில் 11 வேலை தொகுதிகளை கொண்டது. சொன்னோம்ல, பாருங்க எத்தனை நாட்கள் ஆச்சு பாருங்க, 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் ஆனது. ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல அரைச்சமாவே அரைச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஏகப்பட்ட தடவை கொஸ்டின் கேட்டாங்க அந்த மாதிரி பாயிண்ட். ஓகே. அடுத்து ஜனவரி 26, 1950 முதல் தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக செயல்பட்டது. ஓகேங்களா? இந்திய பாராளுமன்றம் தற்காலிகமா செயல்பட்டது. தற்காலிக இந்திய பாராளுமன்றம் 1952 வரை செயல்பட்டது. ஏன்னா 52 தான் எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் எல்லாம் வெளியிட்டாங்க. ஓகேங்களா? அதனால தற்காலிகமா ஒரு பார்லிமெண்ட்டை உருவாக்கி அதை வந்து செயல்பட்டு இருந்தாங்க. அடுத்து மே 1952 முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்லிமெண்ட். ஓகேங்களா? எலெக்ஷன் வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்ப இருக்க எம்பி தேர்தல் நடக்க போகுதா அந்த மாதிரியான எலெக்ஷன் இந்தியா முழுவதும் எலெக்ஷன் நடத்தி அது எல்லாருக்கும் ஓட்டு போடுறது இந்தியாவில் முதல் முறையாக அவ்வளவு பேர் ஓட்டு போட போறாங்க. பிரிட்டிஷ் காலத்துல எல்லாருமே ஓட்டு போடல. எவங்கிட்ட சொத்து இருந்ததோ, எவங்கிட்ட வந்து டாக்ஸ் வசூல் பண்றானோ அவன்கள் மட்டும்தான், ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் காலத்துல. ஆனா இப்போ இந்தியாவோட முதல் தேர்தல், மிகப்பெரிய தேர்தல், ஆண்கள் பெண்கள் 21 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு தேர்தல். தேர்தல் எப்படி நடத்தணும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி 1952 மே டைம்ல தான் என்ன பண்ணாங்க, முதல் பாராளுமன்றம் வந்து நடைமுறைக்கு வந்தது. ஓகே, இது கூட டேட் எல்லாம் வைப்பாங்க, மே 1952. ஓகேவா? ரைட்டா? அடுத்து போலாமா? ரைட்டா? இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளா முக்கியம். அடுத்து வரைவு குழு பார்க்கலாம். வரைவு குழு பார்க்கிறோம். ஓகேங்களா? வரைவு குழுனா என்ன அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா டிராஃப்டிங், DRAFTING கமிட்டி. ஓகேவா? என்ன சார், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி 389 பேர் இருந்தது. பின் நாட்கள்ல அப்படியே குறைஞ்சு 299 பேர்களாக மாறி அவர்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஒரு புக் மாதிரி. ஓகேங்களா? அதை அப்படியே கொண்டு வந்ததுதான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நீட்ட முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த பேசியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள்ல ஜாதிய பாகுபாடுங்கிற விஷயத்த பார்க்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, பாலின பாகுபாடு பார்க்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் இதுல எல்லாத்திலையும் பார்க்க வேணாம், ஒரு சில விஷயத்துல நம்ம பார்த்தா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ எல்லாரும் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணணும், டிராஃப்ட் பண்ணணும், அது வரைவு பண்ணணும். இப்படிதான். ஓகே, எல்லாத்துலயும் தேவையில்லாத எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு ஒரு புக்கா கரெக்டா ஒரு கோர்வையா கொண்டு
கொண்டு வரணும் பாருங்க, அந்த விஷயத்தை தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி பண்றாங்க. ஓகேங்களா? அதனாலதான் இந்தோடைய சேர்மனுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸா பண்றோம். என்ன பண்றோம், அவர் தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது அப்படின்ற பெயர் அளவுக்கு நம்ம சொல்றோம். ஏன் காரணம்னா அவங்க தான் டிராஃப்டிங் கமிட்டி, டிராஃப்டிங் பண்ணதே அவங்க தான். ஓகேங்களா? பார்க்கலாமா? அனைத்து அரசியலமைப்பு அவையின் குழுக்களிலும் மிக முக்கியமானது குழு வரைவு குழு. ஏகப்பட்ட கமிட்டிஸ் இருந்ததுப்பா. ஓகேவா? எல்லாத்தையும் நான் வந்து சொல்றேன். நிறைய யூனியன் பவர் கமிட்டி, ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி சொல்லிட்டு நிறைய கமிட்டிஸ் இருந்தது. அதிலேயே மிக முக்கியமான பவர்ஃபுல் கமிட்டினா டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு தான் ஆகும். இவை 1947 ஆகஸ்ட் 29 அமைக்கப்பட்டது. வரைவு குழு எப்ப அமைக்கப்பட்டது? விடுதலைக்கு பின்புதான் அமைக்கப்பட்டது. 47 ஆகஸ்ட் 29 அமைக்கப்பட்டது. சரிங்களா? இந்த குழுவே புதிய அரசியலமைப்பு வரைய குழு செய்தது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்பா. இந்த குழு தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணதே அவங்க தான். இதுல மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ், 7 மெம்பர்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்த 7 மெம்பர்ஸும் சேர்ந்து தான் இந்த கான்ஸ்டிடியூஷனை கிளியர் அண்ட் கிறிஸ்டல் கிளியரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? 7 மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? கிறிஸ்டல் கிளியரா என்ன பண்ணிருக்காங்க? இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 7 மெம்பர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி சைமன் கமிஷன் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா சைமன் குழு அப்படின்னு ஒண்ணு படிப்பீங்க. ஓகேவா? அந்த சைமன் கமிஷன்ல எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 7 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க டிராஃப்டிங் கமிட்டிலே 7 மெம்பர்ஸ். அந்த 7 மெம்பர்ஸ் யாரதான் அப்படிங்கறது படிச்சு வச்சுக்கணும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யார் தலைவர்? எப்பவும் போல கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிக்கு தலைவர் இருக்கிற மாதிரி இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு தலைவர் இருக்காரு. அவர்தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர்தான் இந்த வரைவு குழுவுடைய தலைவர். ஓகேங்களா? B.R. அம்பேத்கர் அவரை வந்து மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க. பார்க்கறாது. அடுத்து 2வது நம்பர் யாருன்னா என் கோபாலசாமி ஐயங்கார். என் கோபாலசாமி ஐயங்கார். அடுத்து ஆரடி கிருஷ்ணசாமி ஐயர். ஆரடி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து டாக்டர் K.M. முன்ஷி, முக்கியமானவர், வருவார் பின்னாடி ஒரு இதுல. டாக்டர் K.M. முன்ஷி. அடுத்து சையது முகமது சதவுல்லா. சையது முகமது சதவுல்லா. அதான் பாருங்க, அதாவது ஹிந்து மக்களையே வச்சிருக்காங்க, முஸ்லிம் மக்களையும் வச்சிருக்காங்க. அடுத்து என் மாதவராவ். உடல்நிலை சரியில்லாமல் BL மீட்டர் விலகியதால் இவருக்கு பதிலாக வந்தவர். ஓகேங்களா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருந்தது BL மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் நபர் தான் இருப்பார், ஒரு நபர் தான் இருப்பாரு. ஆனா அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால BL மீட்டர் விலகினதுனால மாதவ ராவ் வந்து வந்திருப்பார். அடுத்து TT கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? இவர் எப்படி வந்திருப்பார் அப்படின்னா DP கிரீதான் 1947 இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது அவர் மெம்பரா சேர்த்தாங்க. ஓகேங்களா? அடுத்து 48 இறந்து போயிட்டார். அதனால இவருக்கு பதிலாக TT கிருஷ்ணமாச்சாரி வந்தார். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, அப்போ 7 மெம்பர்ஸ் உடைய பேரை படிச்சுக்கணும். பாருங்க, ஒரு ஐயங்காரு, ஒரு ஐயரு, ஒரு முன்ஷி, ஒரு முஸ்லிமுடைய பெயர் சையது முகமது சதவுல்லா, அடுத்து ஒரு ராவ், மாதவ ராவ், TT கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும். மெயினா டிராஃப்டிங் கமிட்டில எத்தனை பேரு, அதோடைய தலைவர் யார், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட்டா? அப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சட்டம் எல்லாம் ஏற்றுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க, அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுதல். ஓகே, டாக்டர் B.R. அம்பேத்கர் 1948 நவம்பர் 4 இறுதியான அரசியலமைப்பு சட்டமன்ற வரைவை அறிமுகம் செய்தார். ஓகேங்களா? டிராஃப்ட் பண்ணி ரெடி பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டாங்க. ஆனா எழுதுனதுக்கு அப்புறம் டிராஃப்ட் பண்றதுக்கு கொஞ்ச நாள் எடுத்தது. ஓகேங்களா? கொஞ்ச நாள் எடுத்தது. அது ரெடி பண்ணிட்டு ஒரு 12 மாசம் 10 மாசத்துக்கு மேல எடுத்ததுனால நவம்பர் 4 1948 B.R. அம்பேத்கர் வந்து ஒரு டிராஃப்ட் வந்து வெளியிடுறாரு. அது என்ன பண்றாங்க? அந்த அரசியலமைப்பை, வெளியிட்ட அரசியலமைப்பை நல்லா நினைச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? இந்த அரசியலமைப்பை நம்ம, இவர் வெளியிட்ட அரசியலமைப்பை நம்ம எப்ப ஏற்றுக்கொண்டோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்பா. ஏற்றுக்கொண்டோங்கிற டேட் வேற, நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற டேட் வேற. ஓகேங்களா? அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26 1949. ஓகேங்களா? இந்த டேவை தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய சட்ட தினமா கொண்டாடுறோம். ஓகேங்களா? நேஷனல் லா டே அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் லா டே அப்படின்னா நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேஷனல் லா டே படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான தேச சட்ட தினம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நவம்பர் 26. அப்படியே இதில் முகவுரை என்னதான் இருந்தது பாருங்க. இதுல ஒரு முகவுரை, ஒரு பிரியாம்பிள் பிளஸ் 395 ஆர்டிகல்ஸ். சரத்து அப்படின்னா ஆர்டிகல்ஸ் அர்த்தம். ஓகே, ஆர்டிகல்ஸ் தமிழ்ல சரத்து, விதி, உறுப்பு எப்படின்னு சொல்லலாம். 8 அட்டவணை. ஓகேவா? 8 ஷெட்யூல்ஸ். இது ஒரு பாயிண்ட் முக்கியம். 22 பார்ட்ஸ், 22 பகுதிகள். ஓகேங்களா? இவ்வளவு விஷயம் நமக்கு அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தும் போது, ஓகேங்களா, அரசியலமைப்பு என்னது நமக்கு வந்து நடைமுறைப்படுத்தும் போது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இருந்தது. ஓகேங்களா? ஒரு பிரியாம்பிள், 395 ஆர்டிகல்ஸ்,
இது 85 நினைச்சக்கூடாதுப்பா. ஓகேவா? 8 ஷெட்யூல்ஸ். ஓகேங்களா? 8 அட்டவணை, 22 பகுதிகள் இதெல்லாம் இருந்தது. ஓகேங்களா? ஏற்றுக்கொள்ளப்படும், அதாவது ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அரசியலமைப்பு ஏற்றப்பட்ட பிறகு முகவுரை ஏற்றப்பட்டது. அரசியலமைப்பு ஏற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் முகவுரை எழுதினாங்க. ஏன்னா அரசியலமைப்புல என்ன கருத்துக்கள் தான் இருக்குதோ அதை வைத்தும் குறிக்கோள் தீர்மானம் சொன்னோமா, இந்த முகவுரை எதை வச்சு பேஸ் பண்ணது? குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொன்னோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அதை பேஸ் பண்ணி தான் எழுதிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதனாலதான் இவர் எழுதினார் சொன்னோம்னா என்ன அர்த்தம்? ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அரசியலமைப்பு நிபுணர், தாழ்த்தப்பட்ட வகுப்பிற்காக பாடுபட்ட மிக சிறந்த தலைவர். நமக்கு தெரியும் அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய பகுதியில் பண்ணியிருக்கார். ஓகே, மகது சத்தியாகிரகத்துல இருந்து ஏகப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களை வந்து ஒரு குளங்கள்ல தண்ணி எடுக்கணும், அவர்களுக்கான பத்திரிகை, அவர்களுக்கான ஒரு அமைப்பு, ஒடுக்கப்பட்ட நல அமைப்பு, ஓகேங்களா, அவர்களுக்கான ஒரு குரலாக செயல்பட்டார். ஓகேங்களா, எல்லாமே தெரியும். அதை தாண்டி அரசியலமைப்பிலையும் அந்த விஷயத்தை வந்து அவர் பிரதிபலிச்சிருக்கார். ஓகேங்களா, அடுத்து இவர் என்னதான் சொல்றாங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி அப்படின்னு சொல்றோம். ஓகேதா? ஓகே, தலைமை சிற்பி அப்படின்னா ஹெட் ஆஃப் ஆர்கிடெக்ட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஹெட் ஆஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல நவீன மனு அப்படின்னு சொல்றோம். என்ன சார் மனு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டிஷன் பேரு மனு, அந்த மனு கிடையாது. சரிங்களா? அதாவது நம்மளுடைய ஆதி காலங்கள்ல, வேத காலங்கள்ல மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கெல்லாம் வந்து ஆதி காலத்துல வந்து சட்டம் எல்லாம் சொல்லுவாங்க. திருட இல்ல, இவன் குற்றவாளி, நிரபராதி, எல்லாமே இந்த மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில தான் நடக்கும். ஓகேங்களா? இவரை இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சதுனால இவரை மாடர்ன் மனு அப்படின்னு சொல்றாங்க, நவீன மனு அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ரைட்டா? அடுத்து அரசியலமைப்பின் உடனடி நடைமுறை. ஓகேங்களா? இப்போ இந்த அரசியலமைப்பை நம்ம சொன்ன மாதிரி நவம்பர் 26, 1949 என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நடைமுறைப்படுத்திட்டோம். 49 என்ன பண்ணிட்டோம்? நடைமுறைப்படுத்திட்டோம். அப்ப நடைமுறைப்படுத்தும் பொழுது உடனே நடைமுறையான ஆர்டிகல்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பார்க்கிறோம். ஓகேங்களா? அரசியலமைப்பு சில கூறுகள் குடியுரிமை, தேர்தல், இடைக்கால பாராளுமன்றம், தற்காலிக மற்றும் இடைக்கால ஏற்பாடுகள், சிறிய தலைப்புகள், சரத்துகள், சின்ன சின்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்துறாங்க. அது சின்ன சின்ன ஆர்டிகல் 5, 6, 7 இதெல்லாமே பாத்தீங்கன்னா குடியுரிமை பத்தி பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம எலெக்ஷன் வைக்கணும்னா அதுக்கு யாரெல்லாம் இந்தியாவுடைய குடிமகன்கள் அப்படின்றது முடிவு பண்ணணும். அதுக்காக சம ஆர்டிகல்ஸ், அப்புறம் வந்து முக்கியமான ஒரு சில ஆர்டிகல்ஸை மட்டும் நம்ம இப்போதைக்கு டெம்பரரியா ஏற்றுக்கொண்டோம். ஓகேதா? இந்த டைப் உடனே நடைமுறைக்கு வந்துடும். அடுத்து ஃபுல் கான்ஸ்டிடியூஷனும் நம்மளுடைய முழுவதுமான அரசியலமைப்பு முழுவதும் எப்ப நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 முழு அரசியலமைப்பும் நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். அந்த நாளை தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசு தினமாக கொண்டாடுறோம். புரியுதா? அப்ப ஏன் வந்து ஜனவரி 26 நம்ம ரிபப்ளிக் டேவா நம்ம கொண்டாடுறோம்னா, நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேட்ல தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கோம். ஓகே, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வேறு, நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வேறு. ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, அப்படியே 2 மாசம் ஆயிடுச்சு, டிசம்பர், ஜனவரி அப்படியே வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறோம். அந்த டே தான் ரிபப்ளிக் டே, குடியரசு நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஓகேங்களா? அரசியலமைப்பை அமலாக்கம் செய்ய தேர்ந்தெடுக்க காரணம் பின்வரும் வரலாற்று பின்னணி. சரி, எதுக்கு சார் இந்த டேட்ல நடைமுறைப்படுத்திருக்கோம்? யோசிச்சு பாருங்க, நவம்பர் 26 நம்ம ஏற்றுக்கொண்டோம், அன்னைக்கே நடைமுறைப்படுத்திக்கலாம்ல. ஏன் ஜனவரி 26 நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஜனவரி 26 நம்ம வரலாற்று ரீதியாக நம்ம 1930 ஜனவரி 26 நம்ம அந்த டேவை வந்து ஒரு மெமரபிள் டேவா வந்து இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல வந்து பண்ணிருந்தோம். அதனால அதை ரிமெம்பர் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றாங்க பாருங்க. காரணம் என்னன்னா 1929 டிசம்பர் இந்திய தேசிய காங்கிரஸ் லாகூர் மாநாடு, லாகூர்ல வச்சு ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடுக்கு தலைமை யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அந்த மாநாட்டில் நேரு சொல்றாரு, அடுத்த 2 மாதங்கள்ல அடுத்த மாதம் வர இருக்கக்கூடிய ஜனவரி 26 நம்ம பூர்ண சுதந்திர தினமாக கொண்டாடலாம் அப்படி அறிவிச்சதுனால அந்த தேதியை நம்ம நினைவு கூறணும். பாருங்க, 1930 ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய நாளாக கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. பூரண சுயராஜ்ய நாளாக கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. சரிங்களா? அதுதான் அந்த டேட் தான் அது காரணம். ரைட்டா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து முக்கிய குறிப்புகள்.
என்ன சார் முக்கிய குறிப்புகள் அப்படின்னா, அரசியலமைப்புடைய முக்கியமான அந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், அரசியலமைப்புடைய ஆலோசகர், அரசியலமைப்புடைய தலைவர், துணைத் தலைவர் பார்த்தோமா, அதே மாதிரி இங்க அந்த எம்பலம் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போறோம். ஓகே, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சின்னம், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடைய லோகோ சிம்பிள் என்ன அப்படின்னா யானை, எலிஃபண்ட் தான் அதோடைய சின்னம். நீங்க கான்ஸ்டியூண்ட் புக் ஒரிஜினல் புக்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து எலிஃபண்டோடைய புகைப்படம் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு பாரம்பரியத்தை நம்ம காமிக்கிறதுக்காக. அடுத்து அரசியலமைப்பு சபையின் செயலாளர், ஓகேங்களா, செக்ரட்டரி, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடைய செக்ரட்டரி யாருன்னா HVR ஐயங்கார் அப்படின்னு சொல்றோம். HVR ஐயங்கார் அவர் தான் அரசியலமைப்பு சபையோடைய செயலாளர், செக்ரட்டரி. ஓகேவா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட செக்ரட்டரி. இந்த இன்சியல் தான் ஞாபகம் வச்சுன்னா ஞாபகம். அங்க வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட்க்கு 2 இன்சியல் வந்தது பார்த்தோம்னா VT அந்த மாதிரி ஒரு இன்சியல்ஸ். அதே மாதிரி இங்க செக்ரட்டரிக்கு 3 இன்சியல், HVR ஐயங்கார். ஓகே, பேரே அதுதான். ஓகே, அடுத்து அரசியலமைப்பு சட்ட தலைமை வரைவாளர் அப்படின்னா சீஃப் டிராஃப்ட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க. யார் சார் தலைமை வரைவாளர் அப்படின்னா SN முகர்ஜி. SN முகர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, SN முகர்ஜி. அடுத்து பிரேம் பிஹாரி நரைன் ரைஸ்தா. ஓகேவா, இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பை கைப்பட எழுதினவருப்பா. ஓகேவா, அரசியலமைப்பு வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் கைப்பட எழுதி வைக்கிறதுக்காக கைப்பட ஃபர்ஸ்ட் எழுதுறது யாருன்னா பிரேம் பிஹாரி நரைன் ரைஸ்தா. அரசியலமைப்பு கையால் எழுதியவர். இட்டாலிக், ஓகே, இட்டாலிக் வடிவத்தில் வந்து எழுதியிருப்பார். அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதியினை, அரசியலமைப்பு சட்டத்தோட என்னது உண்மை ஒரிஜினல் காப்பி, உண்மை பிரதியினை அலங்கரித்து அழகூற செய்தவர்கள் சாந்தி நிகேதன், நந்தலால் போஸ் மற்றும் பியாகர் ராம் மனோகர் சின்ஹா. ஓகே, இதெல்லாம் கேட்பாங்கப்பா, படிக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு விட்டுறக்கூடாது. சரிங்களா, சும்மா ஏதாவது சிம்பிளா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, சாந்தி நிகேதன், நந்தலால் போஸ் மற்றும் பியாகர் ராம் மனோகர் சின்ஹா. அடுத்து பியாகர் ராம் மனோகர் சின்ஹா வந்து முகவுரையை அழகுபடுத்தியவர். ஓகே, இவர் மட்டும் தனியா நம்முடைய முகவுரையை அழகுபடுத்தினார். அடுத்து வசந்த கிருஷ்ணா வைத்தியவால் ஹிந்தி பதிப்பு எழுதப்பட்டு நந்தலால் போஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹிந்தி பதிப்பு எழுதினது. அடுத்து பாருங்க, நான் சொன்னது அரசியலமைப்பு நிர்ணய சபையில காந்தி உறுப்பினர் கிடையாது. அதே அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. எத்தனை பெண் உறுப்பினர்கள்? 15 பெண் உறுப்பினர்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருந்தாங்களாம். ஓகே, அடுத்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? ஓகே, இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு உலகின் பல்வேறு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது எனினும் அவை மற்ற நாடுகளிலிருந்து தனித்து விளங்கிறது. என்னதான் நிறைய சொன்னோம், 60 நாடுகளிலிருந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் எடுத்தாலும் யூனிக்கா இருக்குது. நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம மாத்திருக்கணும். அடுத்து 7வது, 42வது, 44வது, 73, 74, 97 திருத்தங்கள் முக்கியமானவை. இவை சில கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தி. அதாவது நம்ம 1950 கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சுக்கிறோம். 1950 காலகட்டம் மாதிரியே 2024 இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, 1950 காலகட்டம் வேற, 2024 காலகட்டம் வேற. அப்போ ஒவ்வொரு வருடமும் அந்த காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், செயல்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்ல சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். அந்த மாற்றங்களை தான் நம்ம அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதுதான் நம்பர் கொடுத்திருப்பாங்க, 7வது, 42. இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்ததாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 42வது அரசியலமைப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் நம்ம மினி கான்ஸ்டிடியூஷனே சொல்லுவோம், சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன் அப்படின்னா நிறைய விஷயத்த மாத்திருக்கும். இந்தியாவுடைய எமர்ஜென்சி ப்ரொவிஷனை மாத்திருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை சேர்த்திருக்கும், ட்ரிபியூனல்ஸ் தீர்ப்பாயங்களை நிறைய விஷயம் சேர்த்திருக்கும். பார்க்கலாம் அடுத்தடுத்து ஒரு டாபிக் படிக்கும் போது. ஓகே, அதே மாதிரி 73, 74வது அரசியலமைப்பு தான் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டியை கொண்டு வந்தது. ஓகேங்களா, மிகப்பெரிய மாற்றம்பா. இந்தியாவில் 2 கவர்மெண்ட் தான் இருந்தது. ஓகேவா, MP, MLA, பாராளுமன்றம், சட்டசபை இருந்தது. புதிதாக பஞ்சாயத்து அப்படிங்கிற விஷயத்தையும் நகராட்சி முனிசிபாலிட்டிங்கிற விஷயத்தையும் கொண்டு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த விஷயம் தான். ஓகேங்களா, ரைட். அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அரசியல் அமைப்புடைய முக்கிய அம்சம். ஓகே, உலகிலேயே மிக நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதாவது லென்தஸ்ட், அதாவது லாங்கஸ்ட். ஓகேங்களா, லார்ஜஸ்ட், மிகப்பெரிய அரசியலமைப்பு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய அரசியலமைப்பு தான். மற்ற அரசியலமைப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வெறும் 7 ஆர்டிகல்ஸ்பா,
வெறும் 7 ஆர்டிகல்ஸ் தான் அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன். ஆனா இந்தியாவில் கிட்டத்தட்ட 300 இப்போதான் இன்னைக்கு 400க்கு மேல நம்மளுடைய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ஸ் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஆஸ்திரேலியாவில் வெறும் 128. ஓகேங்களா? அமெரிக்காவில் வெறும் 7 ஆர்டிகல்ஸ். ஓகே, இந்தியாவில் 400க்கு மேல ஆயிடுச்சு. அதனாலதான் லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து 1949 கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பின் முகவுரை பாருங்க, இது ரொம்ப முக்கியம்பா. இது நான் ஸ்பேஸே விட்டுருக்கேன், நல்லா கவனிச்சுங்க. 1949 நடைமுறைப்படுத்தப்பட்ட அரசியலமைப்புல ஒரு முகவுரை, 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல்ஸ். அங்க இருக்கு 8. சரிங்களா? 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஒரு பிரியாம்பிள். ஓகேங்களா? 395 ஆர்டிகல்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா 8 ஷெட்யூல்ஸ், 8 அட்டவணை, 22 பகுதிகள் இருந்தது. எப்போ? 1949. ஆனா இன்னைக்கு 2024 அதே மாதிரி ஒரு பிரியாம்பிள் ஆர்டிகல் எவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க, 395 இருந்து இப்ப எவ்வளவு ஆச்சு, 465க்கு மேல ஆர்டிகல்ஸ். 8 அட்டவணையா இருந்தது, இப்போ 12 அட்டவணையா மாறிட்டு. 22 பகுதியா இருந்தது 25 பகுதிகளாக மாறிட்டு. இப்போ எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சில விஷயத்த நம்ம டெலிட் பண்ணாலும் ஒரு சில விஷயத்த நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கும். அதுதான் இங்க சொல்றோம். ஓகே, அடுத்து பாருங்க, 1951 இருந்து பல திருத்தங்கள் மூலமாக 20 சரத்துகளும் பகுதி, அதாவது 1951 இருந்து நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது 20 கிடையாதுப்பா, எக்கச்சக்கமான சரத்துகளையும் பகுதி வந்து 7 வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 4 பகுதிகள் வந்து பாருங்க, 4 பகுதிகள், அதாவது 4A, 9A, 9B, 14A மற்றும் 4 அட்டவணை, 9வது அட்டவணை, 10வது அட்டவணை, 11வது அட்டவணை, 12வது அட்டவணை அப்படிங்கிற சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு அட்டவணையும் ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 9வது அட்டவணையை சேர்த்த அமெண்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா 52வது சட்ட திருத்தம். 10வது அட்டவணையை 9வது வந்து சரிப்பா மாற்றி சொல்லிட்டேன். 9வது அட்டவணையை பார்த்தீங்கன்னா முதல் சட்ட திருத்தம், இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தமே 1951 வெளிவந்தது. 9வது அட்டவணையை சேர்த்தது. 10வது அட்டவணை பார்த்தீங்கன்னா 52வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் சேர்த்திருக்கும் 1985. 11, 12, 73, 74 அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் நம்ம சொன்ன பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி அதன் மூலமா சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரிஜினலா எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்குது. ஓகேங்களா? அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து பாருங்க, உலகில் எந்த ஒரு அரசியலமைப்பும் இவ்வளவு அதிக சரத்துக்களை கொண்டு அட்டவணையோ கொண்டிருக்கவே இல்லை அப்படின்னு நான் சொன்னதுதான். அமெரிக்காவில் கான்ஸ்டிடியூஷன் 7, ஆஸ்திரேலியா கான்ஸ்டிடியூஷன் 128 ஆர்டிகல், யூகேக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனே கிடையாது, அதாவது எழுதி வைக்கப்படாத கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்குது. ஓகே, ஆனா நம்ம ஊர்ல எழுதி வைக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்ல 465 பேர் ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அதான் நீளமாக எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு லார்ஜஸ்டா இருக்கு சார் நம்ம ஊர்ல அப்படின்னா, நம்ம ஊர்ல சொன்னதுதான், முதல்ல சொன்னதுதான் டைவர்சிட்டி. ஓகேவா? வேற்றுமையில் ஒற்றுமை. எவ்வளவு வேற்றுமை இருக்குது, எவ்வளவு மொழி, மற்ற நாடுல போனீங்கன்னா ஒரே லாங்குவேஜ், ஒரே இன மக்கள், ஒரே மதம் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல எல்லாமே பல நிறைய இருக்குது. ஓகே, ஆனா அதற்காகவும் நம்முடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், பிரிட்டிஷ் நம்மளை ஆடும் பொழுது நிறைய சட்டங்கள், நிறைய திட்டங்களை கொண்டு வந்ததுனால அதன் மூலமாகவும் ஒரு நிறைய வந்து சேர்ந்துட்டு, அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, வரலாற்று காரணி, மிகப்பெரிய இந்திய அரசியல் சட்டத்தின் 1935 தாக்கத்தால் இந்திய அரசியலமைப்பு உருவானது. மிக நீண்டு இருப்பதற்கான 4 காரணங்களாக, ஒண்ணு புவியியல் காரணம், சைஸ் நம்ம இந்தியாவில் பெருசு, யூஎஸ்ஏ மாதிரி தான், சின்ன கண்ட்ரி கிடையாது, நம்ம ரொம்ப பெரிய கண்ட்ரி. ஓகேவா? அடுத்து வேறுபாடு, டைவர்சிட்டி, வேறுபாடு, நிறைய வேறுபாடு நிறைந்த கண்ட்ரி. மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு அரசியல் அமைப்பு. ஓகே, அதாவது யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேற கான்ஸ்டிடியூஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேற கான்ஸ்டிடியூஷன். அங்கதான் ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு ஒரே கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஓகே, அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட அறிஞர்களின் ஆதிக்கம் அதிகமா இருந்தது. ஏன்னா அரசியலமைப்பு நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில நிறைய பேர் யாரா இருந்தாங்க அப்படின்னா வக்கீலா இருந்தாங்க, லாயர்ஸ் நிறைய பேர் இருந்ததுனால லாயர்ஸ் நிறைய வளவளம் பேசிட்டே இருப்பாங்க, நிறைய பாயிண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால இது நிறைய பாயிண்ட்ஸ் சேர்த்ததுனால இதோடைய சைஸ் ரொம்ப பெருசா ஆயிடுச்சு. ஓகேங்களா? 7 விதிகள் மட்டுமே உள்ளன. ஓகே, அமெரிக்கா சொன்னோம்ல, அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷன் வெறும் 7 ஆர்டிகல்ஸ். ரைட், அடுத்து நெகிழும் நெகிழா இயல்பு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் நெகிழும் அப்படின்னா நெகிழா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரிஜிட் ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகிழா அப்படின்னா ரிஜிட், நெகிழும் அப்படின்னா ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் ஃபிளெக்சிபிள் அப்படின்னா, நம்ம அரசியலமைப்பு ஒரு சில ஃபிளெக்சிபிள் அப்படின்னு ரிஜிட், நெகிழா அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கலாம். ஓகே, அதாவது
எப்ப நம்மளுடைய அரசியலமைப்பு ஒரு சில இடங்கள்ல வளைவும் ஒரு சில இடங்கள்ல சுழிவும் இருக்கும். ஓகேனா, ஒரு சில இடத்துல நமக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சிருக்கும். ஓகேனா, ஒரு சில இடத்துல இந்த இடத்துல வளையக்கூடாதுன்னா வளையாம இருக்குது. அதுதான் சொல்றாங்க நெகிழும். ஒரு சில நெகிழாத தன்மை இருக்கும். ஒரு சில கான்ஸ்டியூஷன் நெகிழவே நெகிழாதுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்க கான்ஸ்டியூஷன் மாற்றவே முடியாது. அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாத்துறதுக்கு. எல்லா மாநிலங்களும் பெரும்பான்மை கொடுத்தாதான் அமெரிக்காவோட அரசியலமைப்பு வந்து நம்ம மாற்ற முடியும். சொல்றோமா? அதே மாதிரி யூகேவோட கான்ஸ்டியூஷன் நினைச்சா மாத்திடுவாங்கப்பா. அவங்கலாம் பார்லிமெண்ட்ல சும்மா ஒரு சட்டத்தை போடுவாங்க, ஆளுங்கட்சி நினைச்சா உடனே மாத்திடுவாங்க. அப்போ இங்கிலாந்துடைய கான்ஸ்டியூஷன் ரொம்ப நெகிழக்கூடியது. அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன் நெகிழவே நெகிழாது. அதான் நெகிழா கான்ஸ்டியூஷன், ரிஜிட் கான்ஸ்டியூஷன். நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படி கிடையாது. ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும் ஒரு சில இடத்துல, ஒரு சில இடத்துல ரிஜிடாகவும் இருக்கும். அதுதான் சொல்றாங்க. ஓகே, சிறப்பேர் இது. அதான் பாருங்க, நெகிழா அப்படின்னா சட்டத்தை திருத்துவதற்கு சிறப்பு வழிமுறைகள் தேவை. ஓகேங்களா? நெகிழா அப்படின்னா அதை வந்து மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் மாத்துறதுக்கு வேணும். அதுதான் அமெரிக்காவோட அரசியலமைப்பு எக்ஸாம்பிள். நெகிழும் அப்படின்னா சாதாரண சட்டங்களை போலவே மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா ஏதாவது சேர்க்கிறதா இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கிலாந்து சேர்க்கிற மாதிரி நம்மளும் சேர்த்துக்கலாம். அதுதான் சொல்றாங்க. இந்தியா வந்து ரெண்டுமே இருக்குது. அடுத்து ஒற்றையாட்சி தன்மையுடன் கூட்டாட்சி. சரி சார், இந்தியாவை கேட்கறாங்க எல்லாருமே, இந்தியா கான்ஸ்டியூஷன் ரெடி பண்றீங்களா, நீங்க யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வச்சிருக்கீங்களா, ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வச்சிருக்கீங்களா, ஒற்றையாட்சியை ஃபாலோ பண்றீங்களா, கூட்டாட்சியை பின்பற்றுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா நாங்க ஒற்றையாட்சி தத்துவத்துடன் கூடிய கூட்டாட்சி. என்ன குழப்பறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா? என்ன குழப்பறோம்னா, நமக்கு சென்ட்ரல்ல யூனிட்டரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒற்றையாட்சி. ஓகேங்களா? மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி. இந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். ஓகே, அத நமது இந்திய அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி முறையும் ஒற்றையாட்சி முறையும் ஒன்றாகவே கொண்டுள்ள ஒரு அரசியலமைப்பாக விளங்குகிறது. கூட்டாட்சி இருக்குது, ஒற்றையாட்சி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக இது விளங்குகிறது. மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் அதிகாரங்கள் தனித்தனியே வரையறுக்கப்பட்டுள்ளன. பாருங்க, அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா, ஸ்டேட் கவர்மெண்ட் தனியா. அதுதான் வந்து நம்ம 3 லிஸ்ட் இருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படிங்கிறது 3 இருக்கும். நெருக்கடி கால சமயங்களில் மாநில அதிகாரங்களை மத்திய அரசை ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒற்றையாட்சி கூறுகள் உள்ளன. ஓகேங்களா? வலுவான மத்திய அரசு, ஒரே குடியுரிமை, ஒரே அரசியலமைப்பு, அரசியலமைப்பு நெகிழும் தன்மை, இதெல்லாமே இருக்குது. ஓகேங்களா? மேலும் கூட்டாட்சி வார்த்தை அரசியலமைப்புல எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணது, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? என்னதான் நம்ம கூட்டாட்சின்னு சொன்னாலும் எந்த இடத்துலையும் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஆர்டிகல் 1 இந்திய மாநிலங்களின் ஒன்றியம் என்ற வார்த்தை தான் கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 1 ஓகே, இந்திய மாநிலங்களின் ஒன்றியம் என்ற வார்த்தை தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ரைட்டா? ரைட். அடுத்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஆமா, பாகிஸ்தான் தனியா பிரிந்து கொள்ளும் போது அவர்கள் வந்து பியூர்லி ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தாங்க. ஆனா இந்தியா வந்து என்னது, ஒரு எந்த மதத்தையும் நாங்க சார்ந்தது கிடையாது. இந்தியா செக்யூலரைஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேடா? எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாம நாங்க இருக்க போறோம், அதுதான் சொல்றாங்க. நம்ம இந்திய அரசு வந்து மதச்சார்பற்ற அரசு நிறுவியுள்ளது. நமது அரசு மத தலையீட்டில் இருந்து விடுபட்டு எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சாராத அமைப்பாக இன்றும் இருக்கிறது. ஓகேங்களா? இதுக்கு அப்புறமா இருக்கணும். அதை தாண்டி ஒரு மதம் வந்து கான்ஸ்டிடியூஷன்லயோ நம்ம பாலிட்டியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அது ஒரு செக்குலரைஸ் கண்ட்ரிக்கு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பற்ற என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. ஓகே, 42 சொன்னோம்ல, மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம்ல, சிறு அரசியலமைப்பு அப்படின்னா இந்த வார்த்தையை தான் நம்ம அப்பதான் சேர்க்கிறோம். செக்யூலரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் அப்பதான் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, அடுத்த 15 அடிப்படையில் மதத்தின் பெயரால் மாநிலம் எந்த குடிமகனையும் பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகேங்களா? மாநிலம்னா அரசாங்கம். அடுத்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் நம்மளுடைய நாடு மதச்சார்பற்ற நாடுங்கிறத வந்து வெளிப்படுத்துது. அடுத்து பாராளுமன்ற முறை அரசாங்கம். ஆமா, இந்தியா என்ன முறையான அரசாங்கம்? ஒரு பாராளுமன்ற முறை அரசாங்கம். இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அதிபர் தலைமையில தான் ஆட்சி. ஆனா இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களால் உருவாக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த அமைப்பு. ஓகே, பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுல நமக்கு என்ன 2 அமைப்பு இருக்குது, மக்களவை, மாநிலங்களவை. நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களவையாகவும், மறைமுகமாக எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை மாநிலங்களவையாகவும், லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு 2 அமைப்பை நாடாளுமன்றம் கொடுக்குது. பை கேமரலிசம். ஓகேங்களா? நம்ம வந்து யூகேல இருந்து இந்த அமைப்பை வந்து எடுத்துருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பிலேயே மிக முக்கியமான ஒரு அமைப்பு மேக்னா கார்ட்டா அப்படின்னே சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் என்ற அமைப்பு. ஓகேங்களா?
என்ன அமைப்பு? இது பகுதி 3ல கொடுத்திருப்பாங்க, 12ல இருந்து ஆர்டிகல் 35 கொடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து 5 அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்களா? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை, மத சுதந்திரத்துக்கான உரிமை, கல்வி மற்றும் பண்பாடு உரிமை. ஓகேங்களா? கல்வி இருக்குது, கல்வி மற்றும் பண்பாடு உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வுக்கான உரிமை. இது ஆர்டிகல் 31 மட்டும் டெலிட் பண்ணிருப்பாங்க. ஓகே, நம்ம ஃபண்ட் ரைஸ் தனியா ஒரு வீடியோஸ் பார்க்கலாம். அது 31 மட்டும் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க? டெலிட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்தியாவில் வயது வந்தோர் வாக்களிக்கும் முறை. ஆமா, மற்ற நாடுகள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். இன்னும் மற்ற நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும். இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. ஒரு வயசு தாண்டிட்டீங்கனாலே நீ ஆணு பெண்ணு ஜாதி மதம் எதையும் பார்க்க மாட்டோம், எல்லாருக்கும் ஓட்டு வை. அதுதான் இந்தியா, செகுலரைஸ்ட். ஓகேவா? எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கறத அதுதான் இந்தியா சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல 21 வயசு இருந்ததுப்பா. ஓகே, 21 வயசு பூர்த்தி அடைந்தவர்கள் மட்டுமே தொடக்கத்துல ஓட்டு போட முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? 1988 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். 61வது அமெண்ட்மெண்ட் அடிப்படையில 89 நடைமுறைக்கானது. 21 இருந்து வயசை 18 குறைச்சிட்டோம். நிறைய நாடு வந்து வயசு கம்மியா தான் வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணலாம்? 18ல இருந்து 16 17 கூட மாத்தலாம், வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நாடுகள் ஏஜ் கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம ஊர் தான் நம்ம இளைஞர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 16 17 வயதுகளே அரசியல் குறித்து நல்ல விழிப்புணர்வு இருக்குது. ஓட்டு போடக்கூடிய வயதை மேலும் குறைக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஆனா குறைத்த ஆல்ரெடி கம்மி பண்ணக்கூடிய அமெண்ட்மெண்ட் கேட்பாங்க. 61வது அமெண்ட்மெண்ட் அரசியல் சட்டத்திருத்தம் 1988 18 இருக்காங்க. ஓகே, அடிப்படை உரிமை மாதிரி அடிப்படை கடமைகளையும் கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்மளுடைய பகுதி 4A கொடுத்திருக்காங்க. 1976 கொண்டு வந்தாங்க. 10 கடமை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்து ஒரு கடமை சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? அப்புறம் டிபிஎஸ்பி. அப்போ இந்தியாவுடைய குடியுரிமை என்னன்னா ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒரே குடியுரிமை தான். ஓகேங்களா? ஆனா அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா இரட்டை குடியுரிமை இருக்கும். மத்திய அரசுக்கு ஒரு குடிமுறையும் மாநில அரசுக்கு ஒரு குடிமுறை இருக்கும். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. நம்ம சொல்றது இங்க இந்தியன் சிட்டிசன் அப்படிதான் சொல்லுவோம். தமிழ்நாடு சிட்டிசன் தனியா, கர்நாடகா சிட்டிசன் தனியா அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அதுதான் ஒற்றை குடியுரிமை. ஓகேங்களா? இந்தியாவுடைய குடியுரிமை. அமெரிக்காவில் வந்து இரட்டை இரு குடியுரிமை இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க. அடுத்து இந்தியாவில் 3 அடுக்கு அரசாங்கம் இருக்கு சொல்லுவாங்க. ஓகே, என்னது? 3 அடுக்கு அரசாங்கம். ஓகே, என்ன சார் 3 அடுக்கு அரசாங்கம்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பஞ்சாயத்து, அப்படி இல்லைன்னா முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுக்கு அரசாங்கம் இருக்கு. அதுதான் இதை சொல்றாங்க. அதுதான் நம்ம அமெண்ட்மெண்ட் 23வது அமெண்ட்மெண்ட் 24வது அரசாங்க சட்டத்தின் அடிப்படையில இந்த 3 அடுக்கு அரசாங்கம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இது பஞ்சாயத்து ராஜ்ல தனியே நம்ம பெரிய வீடியோ பார்க்கணும். அடுத்து அரசின் கொள்கை நெறிமுறைகள், அப்ப டிபிஎஸ்பி சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேங்களா? இதுதான் இந்திய அரசியலமைப்பிலே மிக முக்கியமான அம்சம் சொல்லிட்டு அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு டிபிஎஸ்பி தான் நமக்கு தெளிவா சொல்லுது. ஓகேங்களா? ரைட்டா? அப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய முதல் பார்ட்டா இருக்கக்கூடிய மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா, அரசியலமைப்பு உருவான விதத்தை பத்தி ரொம்ப டீடைலா நம்ம பார்த்துட்டோம் 1 ஹவருக்கு மேல. அடுத்த டாபிக்ல நம்ம பிரியாம்பிள் முகவுரை அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த டாபிக்ல நம்ம நடத்துற விஷயத்த லாஸ்டா ஒரு 5 கேள்விகளாக நம்ம என்ன செய்யலாம் கேட்கிறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளுக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஃபர்ஸ்ட், அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எந்த நாள், அதை என்ன தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? 1. அடுத்து நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் மீட்டிங், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எப்போ நடைபெற்றது அந்த டேட்டை கமெண்ட் பண்ணுங்க. 2 டேட் சொல்லியாச்சு. அடுத்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய துணை தலைவர்கள் 2 பேர் இருப்பாங்க சொன்னேன், அவருடைய பெயர் என்ன அதை கமெண்ட் பண்ணுங்க. வரைவு குழுவுடைய உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர், அதோடைய தலைவர் யாரு. ஓகே, வரைவு குழுவுடைய தலைவர் யாரு, அதுல எத்தனை பேர், டிராஃப்டிங் கமிட்டியில மொத்தம் எத்தனை பேர், அதோடைய சேர்மன் யார். 4 கொஸ்டின்ஸ். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில் நான் நடத்தும் போது எந்த அமெண்ட்மெண்ட், எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை நான் மினி கான்ஸ்டிடியூஷன், மிகச்சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எத்தனாவது அமெண்ட்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.